வணக்கம் நண்பர்களே. மைவித்ரி ஆர்ட்ஸுக்கு தற்சமயத்தில் ஒரு உற்ற உறுதுணையாக ஒரு ஆறுதலாக சில சட்ட நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் தான் யூடியூபர் கார்த்திக் கே பிள்ளை. அவர் மேலே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவர் மேலே யார் கேஸ் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது இந்நேரம் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேருக்கு இந்த செய்தி உங்கள் பார்வைக்கு வராமலே போயிருந்துருக்கலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட நடந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே நடந்துருச்சு. இது பல்லடத்தில் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, இது என்ன மாதிரியான கேஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவர் கார்த்திக் பிள்ளை சொர்ணம் பேபி அப்படிங்கிற அந்த 2 லேடியை பற்றி வீடியோவில் சொல்லியிருந்தாரு. அந்த தகவல் எல்லாமே ஒரு பொய்யான தகவல், எங்களை பற்றி பொய்யான ஒரு தகவலை பரப்புறாரு. மேற்கொண்டு ஒரு ஊனமுற்றோரோட எங்களை தகாத முறையில் சேர்த்து வச்சு பேசி ஆதாரமே இல்லாமல் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. பல்லடத்தில் ஒரு ஸ்டேஷனில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரி நண்பர்களே, இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ போட்டு எவ்வளோ ஒரு நாள் ஆச்சு, அதெல்லாம் விட்டுவிட்டு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் இருக்க எம்டிக்கு பெயில் தள்ளி போய்கிட்டே இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. சரி, ஏதாவது ஒரு வகையில் யாராவது வந்தாங்களா அவங்கள வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம், அவங்க வச்சு கேஸ் கொடுக்க வச்சு இன்னும் இதை பெருசாக்குவோம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. யாருமே அந்த மாதிரி ஒரு செயல்பாடுக்கு முன் வரல. அப்படிங்கிறப்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மூலமாக கேஸ் கொடுக்க வச்சு இந்த பிரச்சனையை வேற மாதிரி கொண்டு போவோம். ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது கார்த்திக் பிள்ளை அவர்கள் தான். அவர் தான் கம்பெனி சம்பந்தமான பல தகவல்களை உங்களுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த கேஸ் சம்பந்தமாகவே ஏன்னா எல்லாருக்குமே கோர்ட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அது தொடர்பாக என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரியான கவுண்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா எம்டி இன்னைக்கு நைட்டு பேசுவாருன்ற முதல் தகவலை அவர் தான் கொடுத்துருந்தாரு. அதனால் பல தகவல்கள், அதாவது மைவித்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு ஆதரவான பல தகவல்கள் அவர் கொடுக்கறதுனால அவர் உண்மையை தான் சொல்றாரு. ஆனால் அது மக்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கு, ஆறுதலாகவும் இருக்கு. அதனால அதை அதிகமாக பார்க்குறாங்க. சரி, இப்படி ஒரு ஆள் இருந்துக்கிட்டு அவங்கள எல்லாத்தையும் பண்படுத்திக்கிட்டு வர்றாரு. யாரையுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வர வைக்க முடியல. இந்த மாதிரி ஒருத்தர் கூட நின்றுக்கிட்டு எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளி விட்டோம்னா வேற யாருமே அவங்களுக்கு கைட் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு டீட்டெயிலுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம ஈஸியாக ஏதாவது குட்டை குழப்பலாம் அப்படின்ற செயல்பாடுகளை செய்யறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்காங்க. சரி வாங்க, இப்போ அவங்க என்னவா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவை நீங்க இப்போ பாத்துருங்க. நான் மைவித்ரிங்கிற ஒரு நிறுவனத்துல டிசம்பர் மாசம் நான் 1,21,000 சிஎம் பிளான் நான் போட்டிருந்தேன். மைவித்ரில இருந்து பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னை ஹைகோர்ட்ல நானும் பேபியும் ரிட் பெட்டிஷன் போட்டிருக்கோங்க. கார்த்திக் பிள்ளைங்கிறவங்க ஒருத்தவங்க யூடியூப்ல எங்களை பத்தி என்ன பேபிய ஒரு மாற்றுத்திறனாளி, வயசான மாற்றுத்திறனாளியை சேர்த்து வச்சு தகாத உறவு முறையில இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு மக்கள் கிட்ட ரொம்பவே எங்களை பத்தி ரொம்ப அவதூறான விஷயங்கள், எல்லாமே பொய்யான விஷயங்களை பரப்பி இருக்காங்க. எங்களுக்கு எகெயின்ஸ்டா, மக்களுக்கு எகெயின்ஸ்டா எங்களை திருப்பி விட்டுருக்காங்க. கார்த்திக் பிள்ளைக்கு நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், நீங்க எங்க மேல கொடுத்திருக்க கூடிய ஒவ்வொரு அலிகேஷன்ஸ்க்கும் நீங்க ப்ரூஃப் பண்ணி ஆகணும். சார் நண்பர்களே, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுடைய பல பேர் பார்வைக்கு வந்திருக்கும். சில பேர் இதை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடையாது. ஆனால் இந்த கேஸ் போட்டிருக்காங்கன்ற டீட்டெயில் கார்த்திக் பிள்ளை அவர்களுக்கே போயிருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த பாதையுமே கிடைக்கல. ஏதோ ஒரு வழியில் யாராவது ஒரு 10 பேரை நம்ம கூட்டு போய் நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாருமே யாருடைய பேச்சையுமே கேட்காதீங்க. அவங்க 8 திசையிலையும் ஏதாவது ஒரு வாய்ப்பு நம்ம கிடைச்சுன்னா அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேஸ் கொடுக்க வைக்கணும், இந்த பிரச்சனையை பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இவருக்கு பெயில் கொடுக்காதது முக்கியமான காரணம் என்னன்னா, இன்னும் நாங்கள் விசாரிக்கல அப்படிங்கிறது மட்டும்தான். நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்ல அவர் ஸ்கேம் பண்ணிட்டார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதனாலதான் பெயிலை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை கிடையாதுங்க. இப்போதைக்கு என்னன்னா, இதுல இவ்வளவு கோடின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், கிட்டத்தட்ட 60 லட்சம் பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது உறுதியா இன்னும் அவங்க சொல்லல. ஏன்னா அதுக்கான டைம் எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா 60 லட்சம் பேருன்றப்ப உடனே பதில சொல்லிட முடியல, நாங்க எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுக்காக அவங்க டைம் எடுத்துக்குவாங்க. நீங்க இவ்வளவு நாள் நீங்க பொறுமையா இருந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இனிமேல் நீங்க இருக்க போற பொறுமை தான் உங்களுடைய வாழ்வின் உச்சத்துக்கு உங்களை கொண்டு போகுது. அதனால பொறுமையா இருங்க. எப்பவும் போல உங்களுக்கு அப்ளிகேஷன் வேலை செஞ்சுட்டு இருக்கு. எப்பவும் போல நீங்க கேப்சா அடிச்சு உங்களுடைய பணத்தை நீங்க சம்பாதிச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமா அவர் ஒரு நாள் உங்களுக்கான தொகையை திருப்பி கொடுப்பாரு. சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு தகவல் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவர் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் மேட்டர் உங்களே பல பேருக்கு தெரியாது. இப்போ நானுமே ரேரா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த கேஸ் போட்டாத அன்னைக்கே அவங்க கேஸ் கொடுத்துட்டு உள்ள இருந்து வெளியில வரப்பே மீடியா கவர் பண்ணி இதை நியூஸ்ல போட்டாங்க. அது மக்கள் பார்வைக்கு போகல, அது அவங்களுடைய துரதிர்ஷ்டம். ஆனா நீங்களுமே தன்னெழுச்சியா போய் நிறைய பேர் மனு கொடுத்தீங்க. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காரு, அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு.
ஆனால் அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 10 பேர் குறையாம ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் போனீங்க. அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க வந்து பெருசாக எடுத்து போடலை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நாள் 6 நாளைக்கு அப்புறம் யாரோ வர்றாங்க, சரி நம்ம நியூஸில் போடணுமே அப்படின்றதுக்காக நிறைய பேர் போட்டாங்க. சில ஊடகங்கள் வந்து கவனமாக போட்டாங்க, அதில் அவங்களும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் சில ஊடகங்கள் வந்து மெத்தனை போக்குள்ளது அதை வந்து போட்டாங்க. அந்த இதெல்லாம் பண்ணவங்க ஏன் இந்த விஷயத்தை மட்டும் உடனுக்குடனே வந்து போடுறாங்க? ஆனால் நீங்களும் வந்து கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை வந்து பெருசாக எடுத்துக்கிறதில்ல. இதுலேருந்து நீங்கள் சிந்திக்கணும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத. சரி, நான் வந்து இதை வெளிப்படையாக சொல்ல விரும்பலை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி நண்பர்களே, இப்போ வந்து இந்த மைவி3 எதுக்கு இவங்க வந்து பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து புரியாத ஒரு புதிராகவே இருக்குது. இதுக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய சதிவேலை நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.